வரகாத்துஹு. அன்பான சகோதரர்களே, இம்தாத் இந்தியா இது தகவல் மற்றும் தேசிய அளவிலான தகவல் மற்றும் சேவை மையம். நமது நோக்கம் உங்களுடைய மஹல்லாவில் ஒரு சேவை மையத்தை ஆரம்பித்து அதன் மூலம் அரசு நலத்திட்டங்களையும் அரசு உதவி தொகைகளையும் பெற்றுத்தருவதாகும். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப்போடைய யாராருக்கு கிடைக்கும், என்னென்ன எலிஜிபிலிட்டின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து பிஹெச்டி வரையும் பண்ணக்கூடியவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஸ்காலர்ஷிப் இதை 3 கேட்டகரியாக பிரிச்சுக்கிறாங்க. ஃபஸ்ட்டு கேட்டகரி ஃப்ரீ மெட்ரிக், செகண்ட் கேட்டகரி போஸ்ட் மெட்ரிக், தேர்ட் கேட்டகரி மெரிட் கம். ஸோ ஃப்ரீ மெட்ரிக்னு சொல்லக்கூடியது ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் ஃப்ரீ மெட்ரிக். போஸ்ட் மெட்ரிக்னு சொல்லக்கூடியது 11th 12th. மெரிட் கம் சொல்லக்கூடியது யூஜியிலேருந்து பிஹெச்டி வரைக்கும். இந்த யூஜி பிஹெச்டின்னு நம்ம சொல்கிறது வந்து என்னென்னா, அந்த காலேஜில் அவங்க என்ன கோர்ஸ் வந்து அவங்க என்ட்ரி பண்ணி ரிப்பீட் பண்ணியிருக்காங்களோ அந்த கோர்ஸுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதுதான் வந்து மெரிட் கம்முடைய ஒரு இது. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, ஒரு காலேஜில் தான் எடுத்துக்குவோம். ஒரு இப்போ லதா மாதம்னு சொல்லி ஒரு காலேஜ் எடுத்துக்குவோம். அந்த காலேஜில் பார்த்திங்கன்னா 5 குரூப் இருக்குது அப்படின்னா, 5 குரூப்பில் வந்து 4 குரூப் மட்டும் என்ட்ரி பண்ணியிருப்பாங்க, ஒரு குரூப் என்ட்ரி பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அந்த 4 குரூப்லேயுமே எத்தனை இயருக்கு, 3 வருஷத்துக்கா இல்லை 4 இயருக்கு 4 வருஷத்துக்கா அப்படிங்கிறது அவங்களே இந்த டேட்டாவில் ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும்தான் கிடைக்கும். அந்த லிஸ்ட்டு வந்து நம்ம வெப்சைட்டில் பார்த்துக்கலாம். அப்படி இல்லைனா அப்ளை பண்ணும்போது தான் நம்ம பார்க்க முடியும். இது எந்த வெப்சைட்டில் அப்ளை பண்ணலாம் பார்த்தோம் அப்படின்னா, நேஷ்னல் ஸ்காலர்ஷிப் போர்ட்டல். இது எல்லா ஸ்டேட்டுக்குமே காமனான ஒரு வெப்சைட் தான் என்எஸ்பி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த என்எஸ்பின்னு சொல்லக்கூடிய டைப் பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டே மேலே வரும் scholarship.gov.in அப்படின்னு சொல்லி வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா டேரெக்டாக உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இந்த பேஜில் பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இதுவும் எது வரைக்கும் ஓப்பனிங், இப்போ ப்ரீ மெட்ரிக்கும் போஸ்ட் மெட்ரிக் மெரிட் கம் எல்லாமே 31st October 2020 வரையும் ஓப்பனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இதுக்கப்புறம் க்ளோஸ் வெரிஃபை ஆகிரும். இன்ஸ்டியூஷனில் எப்போ வெரிஃபை பண்ணுவாங்க அப்படின்னா 15th November அவங்க வெரிஃபை பண்ணி சப்மிட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது? இதில் 2 கேட்டகரி இருக்குது. இது வரைக்கும் நான் ஸ்காலர்ஷிப் வாங்கினதே இல்லை, இப்போ புதுசாக வாங்க போகிறேன் அப்படின்னா நியூ ரிஜிஸ்ட்ரேஷன். நான் ஸ்காலர்ஷிப் வாங்கியிருக்கேன், எனக்கு வந்து அமௌண்ட் வந்துருச்சு அப்படிங்கிறவங்க லாகினில் போய்ட்டு இந்த ரினவல்னு இருக்கும். ஸோ இதில் போய்ட்டு அவங்களுடைய போனஃபைட் சர்டிஃபிகேட்டு, இன்கம் சர்டிஃபிகேட்டு, அவங்க என்னென்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ அந்த எல்லா டாக்குமெண்ட்டும் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஓகே, நான் ஆல்ரெடி நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் க்ரியேட் பண்ணிட்டேன், பட் என்கிட்ட டாக்குமெண்ட் இல்லாதனால நான் வெளியே போயிட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்க ஃப்ரெஷர் 2020 to 2021 இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு டேரெக்டாக உள்ளே போகும். ஓகே, நியூ ரிஜிஸ்ட்ரேஷன் இப்போ கிளிக் பண்ணுவோம். நெட்டு கொஞ்சம் ஸ்லோவாக, இந்த ஸ்காலர்ஷிப்பை பொறுத்தவரையும் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதே வந்து 10 to 15 minutes இல்லைனா 10 to 20 minutes கூட ஆகும். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த போர்ட்டல் வந்து உங்களுக்கு மூவ் ஆகி போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும். இதை பேஜை ஸ்க்ரோல் பண்ணி கீழே போனீங்க அப்படின்னா 3 கண்டிஷன்ஸ் இருக்கும். அதாவது இது எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும், என்னென்ன டைப், என்னென்ன அப்ளிகேஷன் சப்மிட் பண்ணணும், இது ஃப்ரெஷரா இதா இல்லை சைல்டா இல்லை என்ன இது அப்படின்னு சொல்லி ஒரு 3 கண்டிஷன்ஸ் கேட்பாங்க. அதை எல்லாமே நான் அக்ரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் மார்க் டிக் பண்ணீங்க அப்படின்னா கண்டினியூ கொடுத்துருங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் என்ன ஸ்டேட்டு, தமிழ்நாடுனா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, ஸோ என்ன ஸ்டேட்டோ அந்த ஸ்டேட்டை நீங்கள் கொடுத்துருங்க. அதே மாதிரி நான் உங்களோட ஆரம்பத்தில் சொன்னேன் 3 கேட்டகரின்னு சொன்னேன். ப்ரீ மெட்ரிக், போஸ்ட் மெட்ரிக் அண்ட் எம்சிஎம். போஸ்ட் மெட்ரிக் எம்சிஎம் ஒரே இதில் வந்துடும். அதாவது 10th மேலே 11th பிஹெச்டி வரையும் பண்ணக்கூடியவங்க எல்லாருமே இந்த போஸ்ட் மெட்ரிக்கை தான் கிளிக் பண்ணி அவங்க பண்ணணும். 10th கீழேனா ஃப்ரீ மெட்ரிக்கை கிளிக் பண்ணி அவங்க பண்ணணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து நேமு. இந்த நேமுன்னு சொல்கிறப்ப தான் நான் ஒன்று சொல்லுவேன், உங்கள் ஆதார் கார்டில் என்ன நேம் இருக்கோ அதே மாதிரி கொடுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எஸ் முஹம்மது அப்துல் அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க. எஸ் முஹம்மத் அப்துல் இதை அப்படியே ஃபீட் பண்ணுங்கள். இல்லை முஹம்மத் அப்துல் எஸ் அப்படி இருக்கு அப்படின்னா முஹம்மத் அப்துல் எஸ் அப்படி கொடுங்க. ஸோ ஆதார் கார்டில் என்ன இருக்கோ அதை அப்படியே ஃபீட் பண்ணுங்கள். ஆதார் கார்டில் உள்ள மாதிரி நீங்கள் ஃபீட் பண்ணல அப்படின்னா டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணும்போது அந்த ஆதார் கார்டு மேட்ச் பண்ணி பார்க்கும், அதில் ரிஜெக்ட் ஆகிடும். ஓகேங்களா? இது ஸ்கீம்ஸ் வந்து ஸ்காலர்ஷிப் ஸ்கீம். டேட் ஆஃப் பர்த்து அதில் உள்ள மாதிரி நீங்கள் ஒரு டேட் ஆஃப் பர்த்து நீங்கள் போட்டுங்க.
ஜெண்டர் மெயிலா ஃபீமேலா, மொபைல் நம்பர் கரெக்டான நம்பர் கொடுங்க. ஏன்னா மொபைல் நம்பருக்கு ஓடிபி போகும். அவங்க கையில் என்ன நம்பர் வச்சுருக்காங்களோ அந்த நம்பரை வாங்கி கொடுங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பேங்க் ஐஎஃப்சி கோட். சாரி, இந்த இடத்துல நல்லா தெளிவாக நீங்கள் கவனிக்கணும். பேங்க் ஐஎஃப்சி கோடை பொறுத்தவரையும் நீங்கள் என்ன டைப் பண்ணாலும் அவங்க ஸ்டார் தான் காட்டணும். உதாரணத்துக்கு நான் IDBI டைப் பண்ணுறேன், இங்கே ஸ்டார் தான் வரும். நான் என்ன டைப் பண்ணி எனக்கு பார்க்க முடியாது. ஸோ அதனால் பேங்க் ஐஎஃப்சி கோடை பொறுத்தவரையும் எப்போவும் இங்கே டைப் பண்ணுங்கள். IDBI 000. ஸோ இங்கே டைப் பண்ணுங்கள். டைப் பண்ணிவிட்டு இதை அப்படியே காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா பேஸ்ட் ஆகிடும். அவ்வளோதான். இங்கே அதே மாதிரி சேம் தான். இங்கே நம்பர் போட்டாலும் வராது. இங்கே பேங்க் அக்கௌண்ட் நம்பர் போட்டு நீங்கள் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணுறீங்க தெரியுங்களா? இதை நீங்கள் இங்கே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணும்போது இங்கே என்ன பேங்க் அப்படின்னு சொல்லி காட்டுறேன். உதாரணத்துக்கு நான் ஒரு பேங்க் டைப் பண்ணுறேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நான் இந்த பேங்க் வந்து ஐஎஃப்சி இங்கே வந்து டைப் பண்ணுறேன். ஸோ நான் இங்கே தான் டைப் பண்ணி நான் என்ன பேங்க்குன்னு டைப் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக இங்கே டேட்டா ஃபீட் ஆகிடுச்சு. பார்த்தீங்களா? இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்குன்ட்டு இதை பாருங்கள், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க் தஞ்சாவூர். ஸோ அந்த என்ன பேங்க்கோ அது ஆட்டோமேட்டிக்காக ஃபீட் ஆகிடும் நம்ம ஐஎஃப்சி கோட் கொடுக்கும்போது. கொடுத்துட்டு இங்கே ஆதார் கார்டு மட்டும் கொடுங்க. ஆதார் கார்டு நம்பரை மட்டும் என்ட்ரு பண்ணால் போதும். கேப்சர் கோடு கரெக்டாக என்ட்ரு பண்ணுங்கள், மாற்றி என்ட்ரு பண்ணாதீங்க. 3 கண்டிஷனை டிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்டர்னு கொடுங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட் பேஜ் வரும். நெக்ஸ்ட் பேஜில் வந்து உங்களுக்கு ஒரு நம்பர் வரும். அந்த நம்பர் எப்படின்னா TN 20 20 21 00. இதில் வந்து காமனான நம்பர். இதுக்கப்புறம் நம்பர் மாறும். ஒரு 4 நம்பர் 5 நம்பர் மாறும். என்ன ஸ்டூடெண்ட்ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி வேரியேஷன் ஆகும். ஓகேங்களா? ஸோ அந்த வேரியேஷன் ஆகக்கூடிய நம்பரை வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப்ஸு, அதாவது டைரெக்டாக இதில் கொண்டு போய் விடும். உங்களுக்கு இதில் வந்து என்ன பண்ணுங்கள் அப்படின்னா அந்த TN சொல்லக்கூடிய நம்பர் டேட்டா வந்து ஃபீட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு நம்பர் வந்து நான் போடுறேன். இப்போ TN 20 20 21 00. சரி, நம்பர் போட்டேன். பாஸ்வேர்டு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அவங்க மொபைலுக்கு ஒரு SMS போகும். மேக்ஸிமம் நீங்கள் SMS போகிறது அவங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தாக இருக்கும். டேட் ஆஃப் பர்த் 25th 10 2005 அப்படின்னா இந்த 25th இந்த பாருங்கள், பாஸ்வேர்டு எப்பவுமே 25th 10 9 2000 அப்படி இருக்குது அப்படின்னா இந்த ஸ்லாஷையும் சேர்த்து இங்கே நீங்கள் போட்டு இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதுதான் உங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ இதை போட்டதுக்கப்புறம் இந்த கேப்சர் கோடு கொடுத்ததுக்கப்புறம் உள்ளே ஒரு ஓடிபி வந்து அந்த மொபைலுக்கு போகும். அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரு பண்ணணும். இப்போ நியூ பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஒரு அப்பர் கேஷு, ஒரு லோயர் கேஸு, ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸு, நம்பர்ஸ், இது எல்லாமே இதில் டேட்டா வந்து என்ன இருக்கணும், ஃபீடாக இருக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் சொன்னேன் எஸ் முஹம்மது அப்துல் அப்படின்னு சொன்னேன். இப்போ முஹம்மது அப்துல் இருக்குல்ல, எம்ஐ கேப்ஸாக வச்சுக்குவோம். MOHAMMED முஹம்மது @ 1 2 3 இது காமனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் அப்துல் வர்றாங்க அப்படின்னா A கேப்ஸு DUL அப்துல் ஸ்மாலு @ 1 2 3. ஸோ இது காமனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம லாகின் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா, எல்லா ஸ்டூடெண்ட்ஸுக்கும் டோட்டலாக. ஸோ அதனால் இப்போ நம்ம டோட்டலாக லாகின் பண்ணிக்குவோம். ஸோ நான் இப்போ வந்து போட்டேன். இப்போ நான் ஆல்ரெடி ஒரு ஐடி க்ரியேட் பண்ணி வச்சுருந்தேன், ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் ஃபில் பண்ணுறதுக்காண்டி. ஸோ அந்த ஃபார்ம் வந்து நான் இப்போ என்ட்ரு பண்ணி உள்ளே போயிட்டேன். சரி, நமக்கு பேஜ் இப்படி தான் ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸோடைய நேம் வரும், டேட் ஆஃப் பர்த்,